வணக்கம். கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன். நம்முடைய எதிர்காலமே நம்முடைய பிள்ளைகள் தான். வேலைக்கு போகிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இன்றைக்கி சிஸ்டத்தில் பல மணி நேரம், அதுவும் இந்த பிள்ளைகள் கூட பல மணி நேரம் தங்களுடைய படிப்புக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. கண் விழித்து பல மணி நேரம் படிக்க வேண்டிய நிலை. கிளாஸ், ட்ரைனிங் கிளாஸ், வெப் கிளாஸ்ன்னு ஏகப்பட்ட கிளாஸஸ் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு நிலை. பரீட்சை பயம், அப்புறம் ஏகப்பட்ட டென்ஷனு, இதனால் நினைவாற்றல் குறைபாடு இதெல்லாம் ஏற்படுறது சகஜம். இதை நீக்கணும்னா நல்ல மனநிலை, நல்ல உடல்நிலை ஆரோக்கியத்தை கொடுக்கும். காலத்தில் ஒரு நல்ல மனிதனாக உருவாகுவதற்கு உணவு தான் அடிப்படையாக நாம் கொடுக்க வேண்டிய இது. அது முக்கியமானது இந்த முருங்கைப்பூ துவையல். இந்த முருங்கைப்பூ துவையல் எல்லாருக்கும் கொடுக்கும்போது உடலை பலப்படுத்துகிறது, கண் பார்வையை மேம்படுத்துகிறது, நினைவாற்றலை அதிகப்படுத்துகிறது, மூளை சுறுசுறுப்படைய செய்கிறது. முருங்கைப்பூவில் புரோட்டீன், பாலிபினால், டேனின், ஃப்ளாவனாய்டு, நார்சத்து, அஸ்கார்பிக் ஆசிட் எல்லாம் நிறைஞ்சு இந்த முருங்கைப்பூ நம் உடம்பை பலமாகவும் உடலை உறுதியாகவும் வைக்க உதவுகிறது. முருங்கைப்பூ துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைப்பூ துவையல் செய்கிறதுக்கு முதல்ல தேவையான அளவுக்கு நான் முருங்கைப்பூவை பறிச்சுக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு அதில் அது எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு வெறும் வானிலையில் முதல்ல போட்டு அதில் இருக்கிற தண்ணி ட்ரையாக லேசாக கொஞ்சம் அப்படியே வானிலை சூடாகட்டும். முருங்கைப்பூவில் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது இல்லையா, இது என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய உடலில் திசுக்களை சரி செய்ய மிகவும் உதவுகிறது. நொதி தொடர்பான செயல்பாடுகளில் நம்ம உடம்புக்கு இது ரொம்ப அவசியம். அஸ்கார்பிக் ஆசிட் விட்டமின் சி அப்படின்னும் அழைக்கப்படுது. இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுகிறது. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நல்ல நெய் கொஞ்சம் எடுத்து விட்டு அந்த நெய்யில் நல்லா இப்போது அந்த பூவை வதக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு அதை நம்ம கருத்தில் எடுக்கலாம். அமிலம் குறைஞ்சிச்சுன்னா நம்ம உடம்புல தூக்கமின்மை, மனசோர்வு, தலைவலி, பலவீனம், எரிச்சல், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், பிரச்சனைகள் ஏற்படும். இந்த முருங்கைப்பூவில் அமிலமும் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா பூவை வதக்கிட்டேன். இது போதும். இப்போது இதை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அமிலம் நரம்பு மண்டலத்தை பராமரிக்கவும், நினைவாற்றலை அதிகரிக்க செய்கிறது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துகிறது, இன்னும் நிறைய அதனுடைய பயன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். துவையலுக்கு மிளகு கொஞ்சம் எடுத்துக்கலாம், அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம், காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்றபடி, அப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் அதே கப்பில் வெள்ளைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், வெந்தயம் 4. வெறும் வானலியில் 4 வெந்தயம் முதல்ல போடுறேன். போட்டு அது நல்லா செவக்க வறுத்து அந்த வெந்தயத்தை இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயம் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பு எடுத்துரும். அதனால் 4 வெந்தயம் தான், அதுக்கு மேலே வேண்டாம். அதே வெறும் வானலியில் கொஞ்சமாக புளி, அதையும் நல்லா முறுமுறுப்பாக அதையும் வறுக்கிறேன். நல்லா வறுத்து புளியையும் இப்போ எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு அளவு உளுந்து எடுத்துருக்கேன் இல்லையா, அதை போட்டு இப்போது நல்லா செவக்க வறுத்து உளுந்தையும் எடுத்துக்கிறேன். அதே வானலியில் இப்போது கடலைப்பருப்பையும் போட்டு அதையும் நல்லா செவக்க கருகிடாமல் நல்லா வறுத்து அதையும் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைப்பூ வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக 4 வெந்தயம், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் வறுத்த புளி, அப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் உப்பு, அப்புறம் மிளகு, அப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் வறுத்து வச்சுக்கிற கடலைப்பருப்பு. நம்ம இப்போ இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். முதல்ல இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்து அந்த ஜாரில் எல்லா பருப்பையும் வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகாய் இங்கே நான் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறமா கடைசியில் பத்தலைனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் வறுத்த அந்த புளி அதையும் போட்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். வறுத்த அந்த வெந்தயம் அதையும் இப்போ போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். வாங்க. இன்னும் எதுவும் விட வேண்டாம். முதல்ல ட்ரையாக பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த முருங்கைப்பூ போட போகிறோம். எப்படி அரைச்சிருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி. இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த முருங்கைப்பூ
ஜாரில் மொத்தம் போட்டுட்டேன். ஏன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்குது. முருங்கைப்பூ இருந்ததுன்னா 2 தடவை பிரித்து போட்டுக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரே தடவை போட்டு அரைக்கிறேன். அதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். முதல்ல ட்ரையாகவே எப்படி நம்ம பருப்பு அரைச்சோமோ அதே மாதிரி ட்ரையாக முதல்ல முருங்கைப்பூவை இதில் போட்டு முதல்ல அரைப்போம். அதுக்கப்புறம் அதை அரைச்சதுக்கு பிறகு நாம் தண்ணி விடலாம். வாங்க இப்போ அரைக்கலாம். பாருங்கள், தண்ணி விடலை, எப்படி நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இப்போ பருப்போட அந்த முருங்கைப்பூ நல்லா அரைச்சிருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ மறுபடியும் அரைக்கலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இது போதும். தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் அரைச்சி எடுக்கலாம். ஆனால் இது நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இப்போது இதை அப்படியே ஒரு கப்பில் எடுத்துடலாம். அதில் ஒரு இரும்பு வாணலி போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அதே மாதிரி காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு தாளித்து அதை இப்போது அப்படியே எடுத்து இந்த துவையலில் போட்டு ஒன்றா கலக்க போகிறேன். இப்போ பாருங்கள், துவையலில் போட்டுட்டு நல்லா கரண்டியில் கிளறி விடுறேன். நல்லா வாசனையாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இருக்கிற எல்லாருமே இதை சாப்பிடலாம். டிஃபனுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடலாம். சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இதை சாப்பிடும்போது கண் பார்வை நல்லா பலம் பெறுது, மூளை சுறுசுறுப்படையுது, நினைவாற்றல் பெருகுது, நல்ல உடம்பு பலம் ஆகுது. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.